நெக்ஸ்ட்டுப்பா அடுத்த எக்ஸசைஸ் வந்து என்னென்னா எக்ஸசைஸ் 12.3 12.3 கான்செப்ட் என்னென்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் நீங்கள் 2 ஃபார்முலாஸை வந்து நீங்கள் மெயினாக படிச்சுக்கணும். என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா இங்கே பாருங்கள், பி ஆஃப் ஏ பார் பி, ஆமாம், பி ஆஃப் ஏ கண்டிஷனல் பி இஸ் ஈக்குவல் ஃபார்ம் என்னன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை பி ஆஃப் பி. ஆமாம், கீழே என்ன இருக்கோ கீழே பி இருந்தால் கீழே பி ஆஃப் பி வந்துடும். சப்போஸ் பி ஆஃப் பி பை ஏன்னு வச்சுங்க, பி ஆஃப் பி பை ஏ, அவ்வளோதான். பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப், பி ஆஃப்னா ப்ராபபிலிட்டி ஆஃப்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டிஷனல் ஏ அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை பி ஆஃப் ஏ. ஆமாம், நியூமரேட்டில் வந்து ரெண்டுக்குமே வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் வரும். இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது இங்கே வந்துடும். இங்கே ஏ இருந்தால் இங்கே பி ஆஃப் ஏ வந்துடும், இங்கே பி இருந்தால் இங்கே பி ஆஃப் பி வந்துடும். ஓகேவா? பி ஆஃப் பி கண்டிஷனல் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ கண்டிஷனல் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை பி ஆஃப் பி. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்மும் பிடிச்சிக்கோங்க. மற்ற எல்லாமே நம்ம ஆல்ரெடி செகண்ட் எக்ஸசைஸில் யூஸ் பண்ண ஃபார்முலா தான். ஓகே, இந்த எக்ஸசைஸ் 12.3ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கேன் 2 ஈவெண்ட்ஸ் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இண்டிபெண்ட் சைமல்டேனியஸ்லி. அதாவது 2 ஈவெண்ட்ஸ் வந்து சைமல்டேனியஸ்லியாக மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸுமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆமாம், ஒரே டைமில் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸாகவும் இருக்குமான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0. இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. இது இண்டிபெண்ட் ஈவெண்ட்டு, இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இப்போது இது 1 இதை 2ன்னு வச்சுட்டிங்கன்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பிக்கு நீங்கள் 0 போட்டுக்கலாமா? அப்போ இஃப் எய்தர் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0வா? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டுனா மீனிங் என்ன? பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ தென் ஏ அண்ட் பி கேன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் என்னது இண்டிபெண்ட் என்னது சைமல்டேனியஸ்லி. ஓகேவா? ஆனால் அதே இது பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தன் 0 அண்ட் பி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தன் 0ன்னு வச்சுட்டிங்கன்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தன் 0வா? ஆனால் நாட் ஈக்குவல் என்னது 0. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா? ஓகேவா? அப்போ இட் இஸ் நாட் என்னது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இட் இஸ் நாட் என்னது, ஏன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நாட் ஈக்குவல் 0 வருதுனால இட் இஸ் நாட் என்னது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ இட் இஸ் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், தென் இட் இஸ் நாட் என்னது இண்டிபெண்ட். அதே சமயத்தில் இட் இஸ் இண்டிபெண்ட், தென் இட் இஸ் என்னது நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், தென் இட் இஸ் நாட் இண்டிபெண்ட். இஃப் இட் இஸ் இண்டிபெண்ட், then it is another not mutually exclusive. Therefore no two non-empty events cannot be mutually exclusive and independent simultaneously. ஓகேவா? ஒரே டைமில் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் இண்டிபெண்ட்டாகவும் நினச்சது இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவெண்ட்ஸ் சச் தட் பி ஆஃப் ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, பி ஆஃப் பி 3மே கொடுத்து தென் ஷோ தட் ஏயும் பியும் இண்டிபெண்ட் ஈவெண்ட் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்ம் என்ன? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியா? போன தெரிஞ்ச வேலைலாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 0.7, பி ஆஃப் ஏ தெரியாது, ப்ளஸ் பி ஆஃப் பி வந்து 0.5 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0.2வா? ஸோ 0.5 மைனஸ் 0.2 வந்து 0.3. ஓகேவா? அந்த 0.3 அந்த வந்து மைனஸ் ஆயிடுமா? இப்போ 0.7 மைனஸ் 0.3 தரப்போ 0.4. இப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.4. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? 0.2 கொடுத்துருக்காங்களா? ஓகே, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஃபார்ம் என்ன? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பியா? பி ஆஃப் ஏ வந்து 0.4. ஓகேவா? பி ஆஃப் பி வந்து 0.5 இஸ் ஈக்குவல் டு 0.2. ஸோ அப்போ பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பியும் 0.2 தான், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் 0.2 தான். அப்போ ரைட் சைடு 2 ஈக்குவலாக, லெஃப்ட் சைடு 2 ஈக்குவலாக? ஸோ லெஃப்ட் சைடு என்னது? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பியா? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பினா ஏ கமா பி ஆர் என்னது இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் சச் தட் பி ஆஃப் ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ இந்த ரெண்டுமே கிவனு பைண்ட் பி ஆஃப் பி கேட்குறாங்க. இண்டிபெண்ட் ஈவெண்ட் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்ம் என்ன? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியா?
இண்டிபெண்ட் ஈவன் சொன்னதுனால பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பியா, பி ஆஃப் ஏ இன்ட்டு பி 0.6, பி ஆஃப் ஏ 0.2 கிவன், பி ஆஃப் பி அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து அதாவது இந்த பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பியில் பி ஆஃப் பியை காமன் எடுத்தால் 1 மைனஸ் பி ஆஃப் ஏவா, இந்த 0.1 மைனஸ் ஆயிருமா, பி ஆஃப் பி இன்ட்டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏக்கு பி 0.2 போட்டுக்கலாமா. ஓகே 0.6 மைனஸ் 0.2 0.4 1 மைனஸ் 0.2 0.8 நம்ம தேவை பி ஆஃப் பி. அப்போ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.4 + 0.8 therefore 1/2 1/2 0.5 அப்போ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு அது 0.5. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.5, பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.8 அண்ட் பி ஆஃப் பி கண்டிஷனல் ஏ வந்து 0.8. ஃபைண்ட் பி ஆஃப் ஏ கண்டிஷனல் பி அண்ட் பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்குறாங்க. பி ஆஃப் பி கண்டிஷனல் ஏ கொடுத்துருக்காங்க எவ்வளவு 0.8. ஃபார்முலா என்ன, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி ஆஃப் ஏவா, பி ஆஃப் ஏ வந்து 0.5 இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, பி 0.8 × 0.5 ஆன்சர் என்ன 0.4. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 0.4. ஓகேவா. ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு, பி ஆஃப் ஏ கண்டிஷனல் பி ஃபார்முலா என்ன, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி ஆஃப் பியா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆன்சர் 0.4. பி ஆஃப் பி வந்து கிவன் 0.8 கேன்சல் பண்ணால் எனக்கு 1/2. ஸோ 1/2 0.5. அடுத்து பி ஆஃப் ஏ இன் பி ஃபார்முலா என்ன, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியா, பி ஆஃப் ஏ 0.5 பி ஆஃப் பி 0.8 பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0.4 0.5 0.8 1.3 1.2 minus 0.4 ஆன்சர் என்ன 0.9. அப்போ therefore பி ஆஃப் ஏ இன் பி இஸ் ஈக்குவல் டு 0.9. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இஃப் ஃபார் 2 events A and B, P of A 3/4, P of B 2/5 and A union B is equal to S number of sample place. அப்போ A union B is equal to S னா P of A union B is equal to ஆன்சர் 1 வந்துருமா. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த கண்டிஷனல் ப்ராபர்ட்டி P of A கண்டிஷன் P of A by B. A union B is equal to Sன்னு சொன்னதால P of S 1, அப்போ therefore P of A union B 1. P of A union ப்ராப்ளம் என்ன, P of A plus B of B minus B of A intersection B. P of A union B 1, P of A 3/4, P of B 2/5 minus P of A intersection B. இந்த ப்ளஸ் 1 இந்த மைனஸ் 1 இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸ் ஆயிருமா. P of A intersection B is equal to 3/4 plus 2/5 minus 1. 4 5s are 20. 20 எல்சியம் எடுத்தால் 15 plus 8 minus 20. 15 plus 8 23. 23 minus 20 3/20. P of A intersection B is equal to 3/20. என்ன கேட்குறாங்க, P of A conditional B ஃபார்முலா என்ன, P of A intersection B divided by P of B. P of A intersection B 3/20 divided by P of B 2/5. 2/5 மேலே போனால் 5/2. ஸோ கேன்சல் பண்ணால் 3/4 into 1/2 ஆன்சர் என்ன 3/8. அப்போ P of A conditional B is equal to 3/8. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், a problem in mathematics is given to 3 students whose chances of solving it are அதாவது ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கூடிய ப்ராபர்ட்டி 1/3 1/4 1/5. ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராபர்ட்டி தட் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராபர்ட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் வில் சால்வ் இட். 3 வரல யாரோ ஒரு ஆள் சால்வ் பண்ணிட்டாங்க. சால்வ் பண்ணதுக்குரிய ப்ராபர்ட்டி என்ன கேட்குறாங்க, அடுத்து 3 வரல யாரோ ஒரு ஆள் சால்வ் பண்ணதுக்கு என்ன ப்ராபர்ட்டி கேட்குறாங்க. ஓகே, 3 வரும் ஒன்று சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் என்ன, பி ஆஃப் ஏ ஆர் பி ஆர் சின்னு அர்த்தம். பி ஆஃப் ஏ யூனியன் பி பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி பி யூனியன் சி இதை ஹோல் பார்னு விடலாமா. பி ஆஃப் ஏ யூனியன் பி பி யூனியன் சி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இன்டர்செக்ஷன் சி பாரா. இப்போ ஏ கமா பி கமா சி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டா. அப்போ ஸோ பி ஆஃப் ஏ பார் பி ஆஃப் பி பார் பி ஆஃப் சி பாரா. ஓகேவா. ஸோ 1 மைனஸ் இங்கே அதுக்கு முன்னாடி பி ஆஃப் ஏ கிவன், நம்ம பி ஆஃப் ஏ பார் வந்து 1 மைனஸ் 1/3 2/3. பி ஆஃப் பி 1/4. அப்போ பி ஆஃப் பி பார் வந்து 1 மைனஸ் 1/4 3/4. பி ஆஃப் சி சிக்கோடு 1/5. அப்போ பி ஆஃப் சி பார் சிக்கோடு 1 மைனஸ் 1/5 என்னது 4/5. அப்போ பி ஆஃப் ஏ பார் பி ஆஃப் பி பார் பி ஆஃப் சி பார் வெளியே சப்ஸ்டிட் பண்ணலாமா. சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணால் 2/5. 1 மைனஸ் 2/5 ஆன்சர் என்ன 3/5. ஓகேவா. ஸோ the problem is சால்வ்டுக்கு ப்ராபர்ட்டி என்ன 3/5. அடுத்து என்னது
வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம், எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம்னா ஏ சால்வ் பண்ணுற மாதிரி, அப்போ பியும் சியும் சால்வ் பண்ணாத யூனியன், பி சால்வ் பண்ணி ஏயும் சியும் சால்வ் பண்ணாமல் இருக்க மாதிரி, இங்கே சி சால்வ் பண்ணுற மாதிரி. இப்போ தனித்தனி எழுதுனா பி ஆஃப் ஏ பி பார் சி பாரா ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் பி சி பாரா ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் பி பார் சியா இண்டிபெண்ட் ஈவன். இதை தனித்தனியாக தான் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பார் பி ஆஃப் சி பார் இதை எழுதிக்கலாமா? அப்போ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 13/30. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தேங்க்யூ.